கஜானனம் பூதகணாதிசய விதங்கபித்ததும்பூதபரக்ஷாரபக்ஷதுமாசும் சோவனாசகாரணமாம் விக்னேஸ்வரபாதமங்கஜம் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஏன் மார்கழி மாதம் கார்த்தால விளக்கேற்றுறா? மார்கழி மாதம் சாயந்தரம் ஏற்ற மாட்டாளா? ஏற்றுவா. காலையில் எதுக்கு சிறப்பு அப்படின்னு கேட்டேன்னா, மாதங்களில் நான் மார்கழின்னு பகவான் கிருஷ்ணர் வந்து பரமாத்மா சொல்கிறார். இந்த மார்கழி மாதம் பிரம்ம முகூர்த்த வேலை ரொம்ப விசேஷம். மற்ற நாட்களில் பார்த்துட்டேன்னா கோயில் சுப்பிரபாதம் பாடும், நம்ம எந்திரிப்போம். மார்கழி மாதம் இருக்கக்கூடிய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தான் போய் திருப்பள்ளி எழுச்சி பாடுவோம். பாவை நோன்புன்னு சொல்லுவாள். இந்த பாவை நோன்புக்கு மகத்துவம் அதிகம். இந்த பாவை நோன்பு அப்படின்னு சொன்னால், கன்னியா குழந்தைகள் பெண்கள் பார்த்துட்டேன்னா கல்யாணம் வரம் வேண்டி கல்யாணம் ஆகிறதுக்காக கார்த்தால எந்திரிச்சு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயம், அதே மாதிரி சிவாலயங்களுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய மரத்துக்கடியில் இருக்கக்கூடிய பிள்ளையாருக்கு ஜலம் ஊற்றி வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கிறது. எனக்கு வந்து வரன் வந்து இப்படி வரணும் அப்படின்னு சொல்லி வேண்டி பார்ப்பதில் அதுக்கு ரொம்ப விசேஷம். அதில் தீபம் ஏற்றினோம் அப்படின்னு சொன்னால், தீபத்தின் தன்மை வேண்டுதலை நிறைவேற்றும், இருளை போக்கி நன்மையை பெருக்கும். தீபம் மங்களகரமானது. அந்த நெய்யிலிருந்து வரக்கூடிய அந்த வாசமானது அந்த ஆலயம் முழுக்க பரவும். மந்திர சப்தங்களுடன் சேர்ந்து வரும்பொழுது நம்ம நினச்ச காரியம் அவ்வளோ விசேஷமாக நடக்கும்னு சொல்லலாம். மார்கழி மாதத்துக்கு அவ்வளோ விசேஷங்கள் இருக்குது. சாதாரணமாக பிரம்ம முகூர்த்தத்துக்கு விசேஷம்னா, மார்கழி மாதத்தில் இருக்கிற பிரம்ம முகூர்த்தத்துக்கு எவ்வளோ பெரிய விசேஷம்னு பாருங்கள். ஆக இந்த மார்கழி மாதம் காலயங்களில் போய் ஜலத்தை ஊற்றி அபிஷேகம் பண்ணி விளக்கேற்றுறது ரொம்ப விசேஷம். அப்படி இல்லை வீட்லேயாவது 2 விளக்கேற்றி திருப்பள்ளி எழுச்சி திருப்பாவை திருவம்பாவை பாடுறது, நீங்கள் நினச்ச காரியம் நிறைவேறும், வெற்றி பெறும். பொதுவாகவே நம்ம பார்த்துருப்போம், நம்ம வந்து சாதாரணமாக ஜலத்தில் வந்து கால் வைக்கிற வழக்கங்கள்லாம் இருக்குது. எந்த தண்ணியில் வந்து நம்ம வந்து கால் எடுத்து முதல்ல வைக்கப்படாது. தண்ணியில் கால் வைக்கலாமா? வைக்கலாம். எந்த தண்ணியில் வைக்கப்படாது? இதை நான் சொன்னால் உங்களுக்கே தெரியும். ஆமாம், இல்லை இதுதான் நினச்சேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவேன். புனித க்ஷேத்திரங்கள் இருக்குது பார்த்தீங்களா, புண்ணிய க்ஷேத்திரங்கள் சொல்லுவாங்க. கங்கை, யமுனை, சைவ, கோதாவரி, சரஸ்வதி, நர்மதா, சிந்து, காவேரி. இந்த மாதிரி புண்ணிய தீர்த்தத்தில் போன உடனே கால் வச்சிடக்கூடாது. ஃபஸ்ட்டு கை வச்சு நம்ம நல்லா வேண்டிட்டு புரோக்ஷணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கால் எடுத்து வைக்கணுமா. நான் சொல்கிறது உங்களுக்கு புரிகிறது இல்லையா? அதுக்கப்புறம் தான் கால் எடுத்து வைக்கணும். அதுலேயும் ஒரு முறை என்னென்னு கேட்டிங்கன்னா, உட்காந்து அதுக்கப்புறம் உடம்பை இப்படி நகர்த்தி அதுக்கப்புறம் தான் நீங்கள் இறங்கணும்னு சொல்லுவாள். தண்ணியில் அப்படி பின்னோக்கி இறங்கணுமா. அதுதான் உண்மை. குதிச்சு நம்ம வந்து ஸ்நானம் பண்ணுறது எதில் அப்படின்னா, புத்திரஸ்தான், குழந்தை பிறக்கிறா இல்லையா, குழந்தை பிறந்ததுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கக்கூடிய தண்ணீரில் குதித்து ஸ்நானம் பண்ணணும். மற்ற சமயம் குதித்து ஸ்நானம் பண்ணுறது அவ்வளோ உச்சிதம் கிடையாதுன்னு சொல்லுவாள். ஆக இதில் இவ்வளோ அர்த்தங்கள் இருக்குது. ஆக எந்த தண்ணீரில் கால் வைக்கப்படாது அப்படின்னு சொன்னால், புண்ணிய க்ஷேத்திரங்களில் இருக்கக்கூடிய தண்ணீரில் முதல்ல போய் காலை கழுவி நம்ம வந்து புரோக்ஷணம் பண்ணிக்கப்படாது. முதல்ல புரோக்ஷணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் காலையே கழுவணும். இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி சுவாமி தீர்த்தம் பட்டிருக்கிற இடத்துல, சுவாமி புஷ்பம் பட்டிருக்கிற இடத்துலலாம் நம்ம வந்து மிதிக்கப்படாது. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுட்டோம்னாலே, ஏன்னா அதெல்லாம் தெய்வ பிரசாதங்கள். அப்போ புண்ணிய நதியில் போய் முதல்ல கால் கழுவுறது தவிர்த்துக்கிறது நல்லது. கை தொட்டு புரோக்ஷணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இறங்குறது விசேஷ பலன்களை கொடுக்கும். அது இறங்குறதுக்குண்டான முறையும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இது போன்ற நிறைய விசேஷமான விஷயங்கள்லாம் இருக்குது நம்மளுடைய சாஸ்திர சம்பிரதாயத்தில். மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிட சாம்ராட் மகேஷ். நன்றி, நமஸ்காரங்கள். ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த சேனல் மூலமா நாங்க கொடுக்கிற பயனுள்ள தகவல்கள் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும்.